ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அவல வச்சு தான் ஒரு உப்புமா பண்ண போறோம். கார உப்புமா. எப்பவுமே ரவை சேமியான்னு பண்ணாம, இந்த மாரி நீங்க அவல்ல கூட ஒரு உப்புமா பண்ணி குடுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்காகட்டும், காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும், இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தான். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா கடலப்பருப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சமா உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. உடனே நம்ம இப்போ லேசா கலரி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நாம வெங்காயத்தை போட்டுடலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இது கூட சேர்த்துடுறேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. நாம வதக்கிடலாம். ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அதே இது கூட நம்ம சேர்த்துடலாம். இதையே நல்லா கொஞ்சம் கலரிட்டே இருங்க. தீ எப்பவுமே நம்ம கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அவுல ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. நான் ஆல்ரெடி ஊற வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அப்போதான் உப்புமாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா நாம உப்புமாக்கு இதை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் வரணுங்க. அப்போதான் நாம உப்புமா பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் வெந்துச்சு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம். இப்போ நாம ஊற வச்சிருக்கிற அந்த அவலை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நான் 2 பேருக்கு ஆகுற மாதிரி நான் அவல் ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு திட்ட வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அவலை ஊற வச்சுக்கின்னு மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். வாங்க இப்போ நாம இது கூட நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவலை போட்டோம் இல்லைங்களா, இப்போ நாம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க. கேரட்டும் போடலாம், பீன்ஸ் இல்லை பட்டாணியும் சேர்த்து நீங்க செய்யலாம். ரொம்பவே அருமையான ஒரு டிஷ் தான் இது. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த மாதிரி கலரிட்டே இருக்கிறோங்களா, இந்த மாதிரி கலர்ன பிறகு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க லைட்டா சிம்மா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த மாதிரி கலரிட்டே இருந்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட நம்ம லாஸ்ட்ல சேர்த்துடலாம். நான் ஒரு கொஞ்சமா பவுடர் பண்ணியிருக்கிறேன் தேங்காவை, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலரி விட்டுடுங்க. உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவல் உப்புமா ரெடி. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நாம் கொத்தமல்லி போட்டுடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்கோம். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான டேஸ்டான அவல் உப்புமா ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த அவல் உப்புமா. குழந்தைங்களுக்கு மெயினாக ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைம் ஆகட்டும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வேணும்னா கூட நீங்கள் இது கூட கேரட் இருக்குது, நான் பீன்ஸு பட்டாணி கூட போட்டு செய்யலாம். என்னுடைய அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. இப்போ நம்ம கேரட் இருக்குது, இது கூட பீன்ஸு பட்டாணி கீரை கூட சேர்த்து பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகட்டும், குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.